வணக்கம். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிப்பியில் தான் உங்களை பார்க்க போகிறேன். லன்ச் ரெசிப்பினோடனே கறியெலாம் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சமாக சொத்தோங் சாம்பார் செஞ்சுட்டு கொஞ்சமாக சொத்தோங் போட்டு மீனாக்கீரையை பெரட்ட போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச். அது நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, போதுமான அளவுக்கு சில்லிக்கறிங்க ஊற வச்சுட்டு பட்டை மிளகாயை சுடு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய பூண்டும் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் ஒரே ஒரு சிராய் அதையும் இதோட கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ சிராய் ஏற்கனவே என்னோடய சேனலில் சொத்தோங் சாம்பார் இருக்குது. பட் இந்த முறை சிராய் போட்டு, அதாவது சிராயை இந்த சில்லியோட போட்டு அரைச்சி பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு இது ஒரு டெஸ்டிமோனியல் தான். ஓகே, ஸோ வீடியோவுக்கு கடைசியில் சொல்கிறேன் இந்த சம்பால் எப்படி இருந்துச்சுன்னு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது எண்ணெய் சூடு ஏறினதும் ஃபர்ஸ்ட்டாக 2 துண்டு சிராயை அந்த எண்ணெயில் நல்லா சூடு ஏறின எண்ணெயில் நம்ம முதல்ல போடுவோம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸில் இருக்கிற 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு அதில் போடுறேன். வெங்காயம் ஒரு மாதிரியாக வதங்கி வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறி லீஃபை ஒரு 2 இனுக்கு இதில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி விடலாம். ஓகே, இப்போது அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற 2 டொமேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இதில் நான் நிறையா தண்ணி விட்டு இது வேக வைக்க போகிறது இல்லை. கொஞ்சமாக பிளெண்டரை அலசி அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இது எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும், அதாவது பச்சை வாசனை, அந்த சில்லி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் மட்டுமே அந்த அடுப்போட ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா சுருளை இதை வதக்கி எடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சொத்தோங் போடும்போது சொத்தோங்கில் நிறைய தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த சொத்தோங் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக விடலாம். ஏன் மூடி போட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி திக்காக பேஸ்ட்டாக இருக்கும்போது அது தெரிச்சு கீழெல்லாம் விழும். மேலே அந்த சமையல் மேடையும் செவுரும் கீழே தரையும் எல்லாமே சில்லி பேஸ்ட்டாகவும் எண்ணெயாகவும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு சேஃபாக நம்ம எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ சொத்தோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வடித்தட்டில் நல்லா வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு அந்த சில்லி பேஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறமா இந்த சொத்தோங்க இதில் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் அந்த ரப்பர் மாதிரி இழுக்கிற தன்மை இருக்காது. அப்படி ரப்பர் மாதிரி இழுத்திங்கன்னா சொத்தவங்களோட எல்லாம் சத்துமே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்ச நேரம் போட்டதுமே இப்போ தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, எப்படி சிஸ்டர் உங்களோட மசாலா தூள்லாம் ரொம்ப அழகான கலரில் இருக்குதுன்னு. மேபி இந்த ஃபோனில் நான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே ஃபோனில் தான் செஞ்சிட்ருக்கேன். மேபி இந்த ஃபோன் குவாலிட்டி அப்படி இருக்கிறதுனால கலரும் அந்த பிக்சரும் ரொம்ப அழகாகவும் தெளிவான கலரும் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். சொத்தோங் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு தடவை உப்பை செக் பண்ணுங்கள். பத்தலைன்னா திரும்பியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் விட்டதுமே உள்ளுக்குள்ளே இறச்சி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஓகேவா?
இப்போது சொத்தம் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீனாக்கீரையை பெரட்டி எடுக்கலாம். மீனாக்கீரைக்கு ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. ஐட்டம் எல்லாம் ரொம்ப குறைவாக போட்டால் தான் மீனாக்கீரை நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 ஊசி மிளகாவை பிளாச்சான் கூட போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பூண்டு, பல்லு பூண்டை அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சட்டியில் எண்ணெய் போதுன்ற அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் வதக்கி எடுக்க வேண்டியதான். ஓகே, ஏன் மீனாக்கீரைக்கு நிறைய ஐட்டம் போடாதீங்கன்னு சொன்னேன்னா, அப்புறம் கீரைக்கு மேலே வெங்காயமும் பூண்டும் தான் மிதந்துக்கிட்டு நிற்கும். ஸோ அப்படி சாப்பிட நல்லாவே இருக்காது. இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக ஐட்டம் போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு சில சமையல் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். ஒரு சில சமையல் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது வெங்காயமும் பூண்டும் மட்டுமே போட்டு சமைச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் சேர்ந்தது தான் இந்த மீனாக்கீரை. ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஐட்டம் போட்டு, அதாவது வெங்காயம் பூண்டு போட்டுட்டு ஊசி மிளகா வேணும்னா இன்னமும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சொத்தவங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சொத்தவங்க ஆட் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவும் விடாதீங்க. சொத்தவங்களே தண்ணி விடும். இது சொத்தவங்க நார்மலாகவே ஒரு ஆவி 2 ஆவியிலே வெந்துடும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சொத்தவங்க கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இது கொஞ்ச நேரம் வந்ததுமே நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த மீனாக்கீரையையும் இதோட போட்டு நல்லா கிளறி எடுக்க வேண்டியது தான். கீரை நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே சாஸ் தீராம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம்னா, சாஸ் தீராம் ஊற்றி ஒரு 1 மினிட்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொன்று, சாஸ் தீராம் ஊற்றுறதுனால உப்பு முன்னுக்கு போடும்போது பார்த்து போடுங்க. இல்லைன்னா ஃபுல் சமையலுமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உப்பை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீடியோக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் வேறு விதமாக சொத்தோங் சம்பால் செய்கிறேன்னு. ஸோ அதோட ரிசல்ட் இந்த சொத்தோங் சம்பால் செராய் போட்டு அரைச்சி செஞ்ச சொத்தோங் சம்பால் நிஜமாகவே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் அதையும் நான் திருத்திக்கிறேன். ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை என்னோட சின்ன சேனலுக்கு கொடுத்துட்டு போங்க. ஓகேவா? மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.